அமைச்சரானதும் ஊர்கிணற்றை பூட்டிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி வருத்தப்படும் சொந்த ஊர் மக்கள். இதுதான் இன்னைக்கு தாவேகாவோட அந்த அமைச்சர் பத்தின ஒரு முக்கிய நியூஸ். எதுக்காக அமைச்சரானதும் அந்த ஊரோட கிணற்று ஜெகதீஸ்வரி பூட்டுறாங்க? இதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி இன்னொரு சர்ச்சையில சிக்கிறாங்க. சொந்த கட்சியை நிர்வாகியை ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கிட்டு இருக்க இந்த ஜெகதீஸ்வரியோட பின்னணி என்ன? எதுக்காக இவர் இந்த மாதிரி சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கிறவராக இருக்காரு? இன்னொரு பக்கம் தாவேகா அமைச்சர்களை தாண்டி அமைச்சர்களின் உறவினர்கள் ஏன் அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கான முழு விளக்கங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் தாவேகா கட்சியோட ஆட்சி அமர்ந்ததும் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வருவோம், இதுவரை இருந்த திராவிட கட்சிகள் எதுவும் தராத ஒரு மாற்றத்தை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவு வாக்குறுதி கொடுத்து மேடைக்கு மேடை ஏறி இல்லாத செய்திகளை பொய் பிரச்சாரங்களை செய்து ஆட்சியை பிடிச்சிருக்கவர் தான் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள். பொய் பிரச்சாரங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளை தேர்தல் வேலைகளில் பயன்படுத்தக்கூடாதுங்கிற விதியை மீறி குழந்தைகள் மூலமாக ஓட்டு கேட்டு வின் பண்ணியிருக்கிறவர் தான் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள். இவரோட கட்சி அமைச்சர்கள் நாளுக்கு நாள் பண்ணுற வேலைகளும் இவங்களோட ரீல்ஸ் அராஜகமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கே தவிர ஒரு நாளும் குறைந்த பாடில்லை. தாவேகால இதுவரைக்கும் ரீல்ஸ் சர்ச்சையில் சிக்காத அமைச்சர்களை விரல் விட்டு எண்ண முடியாது. ஏன்னா சிக்காதவங்க யாருமே இல்லை, எல்லாருமே சிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஆளாக இப்போ கடந்த ஒரு வாரமாக பேசு பொருளாக இருக்கிறவங்க தான் அமைச்சர் ஜெகதீஸ்வரி. இவங்க மேலே முதல்ல எழுந்த குற்றச்சாட்டு என்ன? சொந்த கட்சியில் இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளரை இன்னொரு ஒன்றிய செயலாளர்கிட்ட ஃபோனில் மிரட்டுறாங்க. என்கிட்ட எல்லாம் அவன் வச்சுக்கிட்டானா அவ்வளோதான், என் எல்லைக்குள்ளே வர்றதுக்கு அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு சாத்தூர் தொகுதியோட ஒன்றிய செயலாளர் லட்சுமணகுமார் ராஜபாளையம் யூனியன் ஆஃபீஸ்க்கு வந்து லட்டு கொடுத்துருக்காரு. அவருக்கு அங்கே வந்து லட்டு கொடுக்க யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு இன்னொரு ஒன்றிய செயலாளர், அதாவது ராஜபாளையம் ஒன்றிய செயலாளர் ராஜகுரு கிட்ட இவங்க ஃபோனில் கேட்குறாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், ஆனால் அவங்க கேட்கல, அந்த அம்மாட்ட நான் பேசிக்கிறேன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. என்கிட்ட எல்லாம் வந்து பேசினான்னு வச்சுக்கோங்க, என் விஷயத்துலலாம் தலையிட்டானா தூக்கி உள்ளே வச்சிருவேன், தூக்கி உள்ளே வச்சு ஜட்டியோட உட்கார வச்சு அடித்து கொன்று எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு கொலை மிரட்டலை அந்த தொலைபேசி உரையாடல அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுக்காக தலைமை நடவடிக்கை எடுத்ததா அப்படின்னு கேட்டோன்னா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது யார் மேலே, எதுக்காக, எப்படி எடுத்திருக்காங்கன்றது நம்ம ரெண்டாவது வருவோம். இப்போ ஜெகதீஸ்வரி அவர்கள் மேலே வந்திருக்க இன்னொரு குற்றச்சாட்டு அந்த சொந்த ஊர் கிராம மக்களே சொல்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன், இந்த ஊர் பிரச்சனைக்காக நான் பேசுகிறேன், பெரிய இடங்களில் போய் பேசுகிறேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பத்திரிகை பேர் கூட யாருக்குமே தெரியாது, ஏதோ வாயில் நுழையாத ஒரு பேரை சொல்லுவாங்க. இங்கே வரும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. நாங்களும் அவங்கள ரொம்ப நம்பினோம். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க மேலே ரொம்ப அன்போடு இருந்தாங்க. எம்எல்ஏ சீட்டு கிடைச்சப்பவும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அடுத்த அமைச்சரானப்பவும் இந்த ஊர் மக்கள் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். வரவேற்பு விழாலாம் நடத்தணும். ஆனால் அதிகாரம் அவங்க கைக்கு கிடைச்ச பிறகுதான் அவங்களோட சுயரூபம் என்னன்னே தெரியுது. தாவேகா ஆட்சி அமைஞ்சு இவங்க அமைச்சரான 10வது நாள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிணறையும் அதை சுற்றி இருக்கிற 7 சென்ட் இடத்தையும் இவங்களோட ஆட்கள் வந்து கம்பி வேலி போட்டு அடைச்சிருக்காங்க. அந்த கிணறுல இருக்கிற அந்த தண்ணியை தான் அந்த ஊர் மக்கள் இறுதி சடங்குக்கும் அந்த இதுக்குமெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த கிணறை இவங்க வேலி போட்டு அடைச்சிருக்காங்க. அந்த கிணறோட வரலாறா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஜெகதீஸ்வரியோட முன்னோர்கள் இந்த கிணறையும் அந்த நிலத்தையும் இந்த ஊருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா இப்ப வேலி போட்டதுக்கு அப்புறம் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டா, என் முன்னோர்கள் ஒண்ணு இதை ஊருக்கு எழுதிலாம் தரல, இனிமே இதுல நீங்க யாரும் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களை சொல்லியிருக்காங்க. எந்த ஊர் மக்கள் உங்களை நம்பி நீங்க அவங்க பிரச்சனைக்காக பேசுவீங்கன்னு உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அமைச்சர் அளவுக்கு ஆக்கியிருக்காங்களோ, உங்கள் கையில் அதிகாரம் வந்ததும் அதே மக்களை இறப்புக்கு பயன்படுத்துகிற தண்ணியை கூட வேலி போட்டு அடைக்கிற அளவுக்கு ஒரு அதிகார மமதையும் அதிகார போதையும் தான் உங்கள் தலைக்கேறி போய் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது. அந்த ஊர் மக்கள் இந்த விவரங்களை செய்தியாளர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியும் எங்கள் பேரை வெளியே சொல்ல மாட்டீங்க அப்படின்னா நாங்கள் இந்த விஷயத்த சொல்கிறோம், ஏன்னா அவங்கள பகச்சிக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஃபோன்லேயே அவரும் ஒரு தாவேகா நிர்வாகி தான், அவருக்கே கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, அப்போ நாங்கள்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற பயம் அந்த மக்கள் மனசில் எழாமல் இல்லை. இப்போ ஜெகதீஸ்வரி ஃபோனில் ஒன்றிய குரு லட்சுமணகுமாரை கொன்னுடுவேன் அப்படின்னு ஒன்றிய செயலாளர் ராஜகுருட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு கட்சி தலைமை யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, ஒன்றிய செயலாளராக இருக்கிற ராஜகுரு மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தூக்கி உள்ளே வச்சுடுவேன், ஜட்டியோட உட்கார வச்சு அடித்து கொன்னுடுவேன் அப்படின்னு பேசினது ஜெகதீஸ்வரி. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது யார் மேலேன்னு பார்த்தோன்னா ஒன்றிய செயலாளராக இருக்கிற ராஜகுரு மேலே.
இதுக்கு அமைச்சர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தாவேகாவில் இருக்கிற நிர்வாகிகள் இந்த டாஸ்மாக் டெண்டர் எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு கட்சி தலைமை அறிவுறுத்திருக்கு. ஆனா ராஜகுரு கேட்காம என் ஒய்ஃப் பேர்ல அந்த டெண்டர் எடுத்து நான் நடத்த தான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி டெண்டர் எடுத்து நடத்துற வேலை வச்சிருந்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன்னு அமைச்சர் ஜெகதீஸ்வரி அறிவுறுத்தியதாகவும் அதை மீறி ராஜகுரு செஞ்சதுனாலதான் இந்த கம்ப்ளைண்ட் பொதுச் செயலாளர் புசியானந்த் வரைக்கும் போய் இவரை கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் தரப்புல சொல்றாங்க. ஆனா ராஜகுரு என்ன சொல்றாருன்னா, அவங்க எப்படி ஃபோனில் லட்சுமணகுமாரை என்கிட்ட அசிங்கமாக பேசுகிறாங்களோ, அவரை மிரட்டினாரோ, அதே மாதிரி என்ன ஒரு தனியறையில் அடைச்சி வச்சு மிரட்டினாங்க, என்ன அசிங்கமாக திட்டினாங்க. நான் இந்த பிரச்சனையை பொதுச் செயலாளர் புஷியானந்த் வரைக்கும் எடுத்துகிட்டு போனேன், கட்சி தலைமைக்கும் தெரியப்படுத்துகிறேன். ஆனாலும் என்ன தான் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு அவர் பக்க நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அமைச்சர் ஜெகதீஸ்வரி இந்த விஷயத்துக்கு இப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த கிராமத்தில் கிணத்தையும் அதை சுற்றி இருக்கிற 7 சென்ட் நிலத்தையும் வேலி போட்ட விவரத்தை பற்றி விசாரிக்க விகடனோட பத்திரிகையாளர்கள் கால் பண்ணப்போ ஃபோனை எடுக்கலை. எடுத்ததுக்கு அப்புறமும் இது குறித்து கேட்டப்போ எந்த விதமான பதிலோ எந்த விதமான விளக்கமோ அமைச்சர் ஜெகதீஸ்வரி தரப்புல தரப்படலை. இப்போ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளோ பெரிய விஷயம் வைரல் ஆயிருக்கு. ஒன்றிய செயலாளர் ராஜகுரு டாஸ்மாக் டெண்டர் எடுத்ததுக்காக அவரை நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கினது ஒரு நல்ல விஷயம்னா, இன்னொரு ஒன்றிய செயலாளரா யாரு என் இடத்துக்குள்ள சாத்தூர் தாவேகா நிர்வாகிகளை என் எல்லைக்குள்ள வரவே விட மாட்டேன், மனசுக்குள்ள பெரிய கருப்பசாமின்னு நினைப்பு, எல்லை பிரிச்சு பாதுகாத்துட்டு நிக்கிறாங்க, எல்லைக்குள்ள வர விட மாட்டேன். விஜய் அவர்களோட பிறந்த நாளைக்கு உங்க முதலமைச்சர் உங்க அண்ணன் கட்சிக்குள்ள உங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒத்துமை வேற எந்த கட்சிக்குள்ள இருக்கு? அப்படி இருக்கிற பட்சத்துல லட்டு கொடுக்க வந்ததுக்கு எப்படி எல்லைக்குள்ள அவன் வரலான்னு கேட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை, அவனை சட்டியோட உட்கார வச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. ஆனா அந்த அமைச்சர் மேல கட்சி தலைமை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? எந்த நடவடிக்கையும் இல்லை. ராஜகுருவை மட்டும் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அப்பதானே கீழே இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயர் விடுவாங்க, பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் தான் பிரச்சனை காதுக்கு போனோன்னு கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னு. அமைச்சர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த அமைச்சர்கள் மேலே தொடர்ந்து புகார்கள் வந்துட்டு இருக்கு. அமைச்சர் சரத் மேலே பொது வெளியில் போதைப் பொருள் யூஸ் பண்ண கம்ப்ளைண்ட் இருக்கு. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மேலே பழனி கோவில் விவகாரத்தில் கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்போ இந்த அமைச்சர் மேலே கொலை மிரட்டல் விடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்படி அமைச்சர்கள் மேலே வர்ற கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் கட்சி தலைமை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குது? இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டுது, அதிகாரிகளை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு சாட்டை எடுத்து அமைச்சர்களை வெளுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பில்டப் கதைகள் மட்டும்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தவிர எந்த நடவடிக்கையும் இந்த கட்சி தலைமை எடுத்ததா தெரியல. சரி, நம்மளோட ஆளும் அரசான தாவேகா கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் தான் இப்படி இருப்பாங்க, சொல்ற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துக்கு போய் வேலை செய்வாங்க, நம்ம இன்டெலெக்சுவல் கீர்த்தனாக்கா மாதிரி. ஆனா இங்க கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் முகமது இப்ராஹிம் அப்படின்னு ஒருத்தர். இவர் யாருன்னா அமைச்சர் முகமது பர்வேஸோட அண்ணன். தேர்தல் முடிவுகள் தாவேகா அரசு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா தம்பி பர்வேஸோட முன்னிலையில தாவேகால இணைகிறதோட சும்மா இருந்தாரானா? கண்டிப்பா இல்ல. முதல்ல உங்களுக்கு முகமது பர்வேஸ் யாருன்னு ஞாபகப்படுத்தணும்ல. இப்போ ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு உட்காந்து தேம்பி அழுதாது. அதாவது யார் போட்டி போட்டு அழுறாங்கன்னு பார்த்ததுல முதல்ல ஒருத்தர் பற்றி நியூஸ் வந்துச்சுல, அவர் தான். அதாவது ஜனநாயகன் படத்தில் நடித்த நடிகர் விஜய் அவர்களோட பேனர்லாம் ஒட்டி இருந்ததை தடவி பார்த்து அழுதுட்டு இருந்தார்ல, அந்த அமைச்சர் தான். அவரோட அண்ணன். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த நிழல் அமைச்சரா இருக்கிற முகமது இப்ராஹிம், முகமது பர்வேஸ் தான் அமைச்சர். ஆனா போலீஸ்ல இருந்து மற்ற எல்லா துறை அதிகாரிகளும் குனிஞ்சு நின்று பணிஞ்சு பார்க்கறது இந்த முகமது இப்ராஹிம் அப்படிங்கிற இவரை தான். இவர்கிட்ட போற கோரிக்கைகளுக்கெல்லாம் கலந்தாலோசித்து முடிவெடுக்கிறது யாரு கூடனா, முன்னாள் அதிமுக அமைச்சர் ரகுபதி, அப்புறம் இந்த விஜயபாஸ்கர், இவங்க கிட்ட எல்லாம் பிஏவா இருந்த அன்பானந்தம் அப்படிங்கிறவர் இப்போ முகமது இப்ராஹிம் கிட்ட தஞ்சம் புகுந்து இவர் தான் இது குறித்தான, அதாவது போலீஸ் மற்ற துறை அதிகாரிகள் கொண்டு வர்ற இந்த விஷயங்கள் குறித்த கலந்தாலோசனை எல்லாம் இவர் கூட தான் நடந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை பார்த்து முகமது இப்ராஹிம் பேசி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்ப முகமது பர்வேஸ் எதுக்கு இருக்காரு? ஏற்கனவே சிஎம் விஜய் அவர்களா இல்லை ஆதவர்ஜுனா அவர்களான்னு தெரியாத மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இங்க அமைச்சர் பர்வேஸா இப்ராஹிமா தெரியாத அளவுக்கு ஒரு செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. கட்சியே இப்படிதான், கட்சி தலைமையிலிருந்து அமைச்சர் எம்எல்ஏ தொண்டன் வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி சின்ன வேலைகளா செஞ்சுட்டு இருந்தவர், இது சின்ன வேலைகள் இல்லதான், கொஞ்சம் பெரிய வேலைகளா செஞ்சுட்டு இருந்தவர் ரொம்ப பெருசா எங்க கை வைக்கிறாருன்னா, புதுக்கோட்டை மாநகராட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தூய்மை பணியாளர்கள், அதாவது 970 தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவங்களோட குடும்பங்களுக்கு நலத்திட்ட பணிகள் வழங்குற ஒரு விழா நடக்குது. அந்த விழாவை மாவட்ட ஆட்சியர் அருணா ஆய்வு செய்யறாங்க. அவங்க கூடவே நகராட்சி ஆணையர் காந்தராஜ், அப்புறம் நகர் நல அலுவலர் காயத்ரி, இந்த அதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செஞ்சுட்டு கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல மாநகர் மன்ற உறுப்பினரா இருக்கிற அப்துல் ரஹ்மான், அப்புறம் தாவேகா நிர்வாகிகள் புடைசூழ ஒரு அமைச்சருக்குள்ள அதே கெத்தோட ஒரு அமைச்சரோட கார்ல அமைச்சராவே இறங்கியிருக்காரு அமைச்சர் முகமது பர்வேஸின் அண்ணன் முகமது இப்ராஹிம்.
வந்தவரை இந்த மாநகராட்சி ஆணையர் காந்தராஜ் வாசல் வரைக்கும் போய் வரவேற்று கூட்டிட்டு வந்திருக்காரு. வந்தவரை அந்த மனுக்களை அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி பார்த்து அவங்கள பார்த்து கேள்வி கேட்டு ஆய்வு நடத்தியிருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, முகமது பர்வேஸ் அமைச்சராக இருக்கிற முகமது பர்வேஸ் ஒரு அமைச்சருக்குரிய வேலைகளை செய்கிறத விட்டுட்டு முதலமைச்சராக இருந்து இதுக்கு முன்னே நடிகராக இருக்கும்போது விஜய் அவர்கள் நடித்த படத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. ஒரு அமைச்சருக்குள்ள பணியை செய்யாமல். ஆனால் எந்த விதமான கட்சி பொறுப்புலையும் இல்லாத ஜஸ்ட் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு, அவ்வளோதான். எந்த நிர்வாக ரீதியான பொறுப்போ வேற எந்த பொறுப்புகளோ அவருக்கு கொடுக்கப்படலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அமைச்சரோட அண்ணன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மாநகராட்சி கூட்டத்தில் புகுந்து ஆய்வு பண்ற அளவுக்கு அதிகாரத்தை அவங்களுக்கு யார் கொடுத்தது? ஆய்வு முடிச்சுட்டு வெளியே போற முகமது இப்ராஹிமை மாநகராட்சி ஆணையர் காந்தராஜ் கார் வரைக்கும் போய் வழி அனுப்புறாரு. கார் கதவை மட்டும்தான் திறந்து விடலை, கொஞ்சம் விட்டுருந்தா அதையும் திறந்து விட்டுருப்பாங்க. இந்த அளவுக்கு எந்த பொறுப்புல இல்லாத ஒருத்தர் அமைச்சரோட அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ மரியாதை மாநகராட்சி ஆணையர்ல இருந்து எல்லாரும் அவங்களுக்கு பணிஞ்சு குனிஞ்சு வேலை செய்யணுங்கிற நிலைமை இந்த தாவேக்கா ஆட்சி காலத்தில் மட்டும்தான் உருவாகுது. கொஞ்ச நாள் கழிஞ்சா நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அதனால நான் ஆய்வு பண்றேன்னு வந்தாலும் வருவாங்க. கொஞ்சம் பத்திரமா இருங்க எல்லாரும். இப்படி தாவேக்கா தலைமையில தொடங்கி தொண்டன் வரைக்கும் யார் அதிகாரத்தில் இருக்கா யார் அதிகாரத்தில் இல்லைன்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஒருவேளை இதைத்தான் மக்களுக்கான முதல்வர்னு இவங்க பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெகதீஸ்வரி அவர்கள் மேலேயும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்போ முகமது பர்வேஸுக்கு பதிலாக முகமது இப்ராஹிம் அமைச்சருக்கான வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அதை பத்தின எந்த கேள்வியும் தலைமையிட்ட இருந்து இன்னும் வரல. எதை பத்தி தான் இந்த தலைமை கேள்வி கேட்குங்கிறது நமக்கு தெரியல. அந்த முகாம்ல வேலை செஞ்சவங்களே சம்பந்தமே இல்லாம இவர் ஏன் வந்துட்டு போனாரு, இதை பத்தி தாவேக்கா தலைமை நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஜெகதீஸ்வரி அப்புறம் இந்த முகமது பர்வேஸின் அண்ணன் முகமது இப்ராஹிம் இவங்க 2 பேரும் பண்ற இந்த வேலைகள் குறித்தான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அரசியல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.